ஏஇ சிலம்போன்னு என் பேருங்க. நான் பேசிக்காக ஆர்கிடெக்ட்டு அண்டு இப்போ எனக்கு 65 இயர்ஸ் ஆகுதுங்க. என்னுடைய பூர்வீகம் எடுத்துட்டோம்னா நான் எல்லாம் ஒரு கிராமத்துலேருந்து தான் வந்தது. எங்கன்னா கோபி பக்கத்தில் ஒரு ஐயம்பாளையம்னு ஒரு கிராமம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருந்துச்சு தமிழ்நாட்டிலேயே. அந்த ஸ்கூலில் ப்ரொஃபஸர் சச்சிதானந்தம்ட்டு அவர் எங்கள் ஊர் நம்ம ரிலேட்டிவ். அவர் அங்கே இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. அதுதான் ஒரு ஆச்சரியம். ஃபோன் பண்ணி அப்பாட்ட பேசி இது மாதிரி உங்கள் பையன் அப்ளை பண்ணிப்பா அப்படியாட்டுக்கு வர சொல்லுங்கள், ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டுன்ட்டு சொல்லி அப்படி போய் நான் சேர்ந்தது. எனக்கு ஆர்கிடெக்சருங்கிறது என்னன்னே தெரியாது. ஆனால் ஆர்கிடெக்சர் மேலே எனக்கு ஒரு அந்த கட்டட கலை, அந்த பழைய கட்டடத்தை பார்த்தா எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும், அதெல்லாம் இருந்துச்சு. பட் இந்த ஆர்கிடெக்சர்னு தெரியாமல் நான் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அதில் எனக்கு டோட்டல் இன்வால்மெண்ட்டுங்க. அதாவது அது எனக்கு ஒரு அப்படியே ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த 5 இயர்ஸ் ஆர்கிடெக்சரை நான் முடித்தேன். முடிக்கும் போது காட்ட இதுங்க, அதாவது தீசிஸில் ஃபஸ்ட்டு வந்தேன், டிசைனில் ஃபஸ்ட்டு எல்லாமே வந்தேன். காலேஜில் ஆர்கிடெக்சர் படிக்கும்போதே என்ன பண்ணுவோம்னாங்க, மூர் மார்க்கெட்னு ஒன்று இருக்கும். அதுதான் தீயிலெல்லாம் இதாகிடுச்சு. அந்த மூர் மார்க்கெட்டு போனோம்னா அந்த பழைய சாமான்கள் இருக்கும். அந்த பழைய சாமானத்தை பார்த்தா எனக்கு ஒரு ஃபேசினேட். அப்படியே போனால் ஏதோ ஒரு ஃபோனை வாங்கிட்டு வருவேன், ஃபோனை வாங்கிட்டு வந்து ரூமில் வைப்பேன். அந்த மாதிரி அதில் ஒரு ஈடுபாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் மேலே எங்காவது ஸ்னேக் இருந்தால் ஸ்னேக்கை பிடிச்சி வீட்டில் வச்சு வளர்த்துவேன், அங்கே இதுலேயே ரூம்லேயே. அந்த ஆன்டிக்லேயும் அந்த நேச்சர்லேயும் ஒரு ஈடுபாடு நம்ம வந்துடுச்சு. இங்கே கோயம்புத்தூரில் செட்டில் ஆனோம். மிஸ்டர் ரமணி சங்கர்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அவர் தான் எனக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு குரு மாதிரி. அவர்கிட்ட நான் ஒரு 1.5 இயர்ஸ் நான் இங்கே இருந்தேங்க. சரி, நம்மளுக்கு தான் ஆன்டிக்கில் இன்ட்ரெஸ்ட்டு, இத்தனை கலெக்ஷன் நான் பண்ணி வச்சுட்ருக்கோம், அதையெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு இது பண்ணி அது பப்ளிக்கு தெரிஞ்சால் என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். மெயினாக அடுத்த ஜென்ரேஷனுடைய குழந்தைகளுக்கு பயன்படணும். குழந்தைகளுக்கு தான் எதுவுமே தெரிய மாட்டேது, அந்த வில்லேஜை பற்றி கிராமத்தை பற்றி தெரிய மாட்டேது. அதனால் ஏன் ஒரு கிராமத்தை மாதிரி நம்ம பண்ண என்ன, எனக்கு எங்கள் ஊர் ஐயம்பாளையத்தையும் மறக்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் என்ன நினச்சோம், சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தை உண்டாக்கலாம். அப்போ என்ன நினச்சேன்னா இது மாதிரி நம்ம கிராமத்தை உண்டாக்குறோம், சரி பிடிக்கிறவங்க வரட்டும், வேற ஒன்றும் தேவையில்லை. பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இதை எவ்வளோ தூரம் எல்லோரும் லைக் பண்ணுறாங்கிறதுங்க. இதை ஒரு வில்லேஜ் கான்செப்டை எந்த அளவுக்கு லைக் பண்ணுறாங்கிறது தெரியுது. ஸோ இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணுங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் பண்ணோம். இது ஆக்சுவலாக இந்த லேண்டை வாங்கும்போது வெறும் பேரன் லேண்டாக தான் இருந்துச்சு. அங்கங்கே ஏதோ ஒரு காட்டு மரம் இருந்துச்சு, மீதி எல்லாமே நாங்கள் தான் பிளான் பண்ணி பண்ணோம். ஸோ அப்படி பண்ணி இருக்கும் போதுங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அதில் ஒரு பில்டிங்கை நாங்கள் போடுறோன்னா ஒரு மரத்தை கூட நாங்கள் வெட்டக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுத்தோம். இந்த ஏரியாவில் ஹையஸ்ட்டு பீக்கின் பட்டா லேண்ட் வந்தால் நல்ல காற்று. இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த சம்மரில் எப்படி காற்று இருக்குதுங்க. இப்போ என்ன உடனே முடிவு பண்ண இந்த இடத்துல ஒரு வீடை கட்டலான்னு அப்பயே உடனே இங்கே ஒரு வீடை கட்டினோம். அதனால் என்ன பண்ணால் நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்னு நான் ட்ராயிங்கே போடல. இங்கேயே சைட்டில் வருவோம், சைட்லேயே வச்சு இப்படி மார்க் பண்ணுவோம், அப்படி மார்க் பண்ணி பார்ப்போம், அந்த இடத்துல சூட் ஆகுதா, சரி இப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுல தான் பிளானிங் ஸ்டார்ட் ஆகுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணலாம். நம்ம என்னென்ன பழைய கட்டடத்தில் வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ண என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் பில்டிங் ஆரம்பித்தோங்க. வேக வைக்காத கல்லும்பாங்க, ஸ்டெபிளைஸ்டு மட் பிளாக், அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது நல்ல டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுதுங்க. மேலே ரூஃப் அதே மாதிரி மேக்ஸிமம் எல்லாமே அந்த தேட்சர் ரூஃப். அந்த தேட்சர் ரூஃப்மே நல்ல கூலிங் இருக்கணுங்கிறதுக்காக திருவண்ணாமலை பக்கத்தில் நாங்களே நேராக போய் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் பார்த்து அங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புளுக்கு சொல்லி அங்கே வெட்டி அங்கிருந்து கொண்டு அங்கே இருக்கிற ஆளுகளுக்கு தான் பேச்சு கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம அந்த பில்லு கணத்தை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 inches இருக்கும். ஏன்னா இதுக்கான ஆளுங்க இப்போ கிடைக்கிறதே இல்லை. அதில் கண்டிப்பாக மிஸ்டேக் ஆகுது. மிஸ்டேக்கை மறுபடியும் ரெக்டிஃபை பண்ணி தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுங்க. அதாவது இதில் என்ன ஒரு பியூட்டினா, வெய்ய காலத்தில் நமக்கு கூல்னஸ் நல்லா கொடுக்குது. அதே மாதிரி சில் கிளைமேட்டில் கொஞ்சம் வார்ம்னஸ் கொடுக்குது. நம்ம தலையில கரம் ஆடுற வரைக்கும் நாம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை.
ஐயா எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க எங்க மேல வச்சிருக்க அன்புக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த மெடல் பட்டம்லாம் எங்களுக்கு வேணாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஐட்டமே வந்து நான் வந்து ஒவ்வொரு ஊராக வந்து நான் போய் தேடினேன். இதில் பார்த்தா இந்தியாவில் வந்து நம்மளுக்கு எடுத்தோம்னா நான் அப் டு இந்த பக்கம் பாகிஸ்தான் வரைக்கும், இந்த பக்கம் கல்கத்தா வரைக்கும் எல்லா பக்கமே போய் வந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்தேங்க. அதே மாதிரி இந்த ஓடுக பார்த்தீங்கன்னா அதை வந்து கொசவன் ஓடுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கையோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஓடு நிறைய இடத்துல வீட்டில் பழைய வீட்டில் இருக்குது. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கீழே தள்ளி விட்டுருவாங்க, தள்ளி விட்டு மண்ணோட மண்ணாயிடும். நாங்கள் சொல்லி வைக்கிறது இல்லைங்க, நாங்கள் கீழே போட்டு உடச்சிட்டோம், தள்ளி விட்டாங்க. அப்புறம் சிலது வந்து கஷ்டப்பட்டு சொல்லி அங்கேயே போய் நாங்களே எடுத்துக்கிறோம், நீ கூலி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அழுகாமல் பிரித்து எடுத்துகிட்டு வந்து வண்டியில் லோட் பண்ணால் பாதிக்கு ஓடுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அங்கேருந்து இங்கே வர போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணால் இன்னொரு 50% போயிடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25% தான் இங்கே தேரும். போடும்போது என்னன்னா அதுக்கு வந்து டாஸ்க் இங்கே தாளுங்களுக்கு வந்து போட தெரியலிங்க. குன்னத்தூர் பக்கம் ஒருத்தர் பிடிச்சோம். அவர் எப்படின்னாங்க 85 வயசுங்க, கோவணத்தை கட்டிட்டு. இப்போல்லாம் இங்கே வந்து கோவணத்தை கட்டினா அவங்களுக்கு வந்து நம்மளுக்கெல்லாம் சிரிப்பாக இருக்கும். பட் கோவணத்தை கட்டிட்டு தான் இங்கே வந்து வேலை செஞ்சு எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு. அதாவது இப்போ வந்து 25 வயசு பையன் வந்து செய்கிற சுறுசுறுப்பை விட அவரது 85 வயசில் கோவணத்தை கட்டிட்டு அவர் பண்ணது வந்து சுறுசுறுப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஒரு கஷ்டமான வேலை தானுங்க. பட் அந்த கஷ்டமான வேலையினால நம்மளுக்கு வந்து அதில் ஒரு ஈடுபாடு இருந்ததுனால எங்களுக்கு அது கஷ்டமாகவே தெரில. அவங்க வந்து they travel a lot, like people வந்து they start collecting items that are very close to heart. அப்படி அவங்களுக்கு அது what they felt close to heart was antiques and more of experiences whatever they had throughout the place wherever they visited. When you go inside அந்த நம்ம ஷூஸ் யூஸ் பண்ணுறோன்னா, பட் in rooms when you step on feetல நீங்கள் கால் வச்சு பார்க்குறப்போ அந்த கூலிங் எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்டில் வந்து நாங்கள் வந்து ஒன்று வந்து நார்மல் ரெஸ்டாரண்ட்டு உள்ளே பண்ணுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டு அந்த பில்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னாங்க எங்களுக்கு வந்து மேலே வந்து இட்ஸ் நாட் ஆர்சி கான்ட்ராக்டே கிடையாது. எல்லாமே இந்த கேரளா உருடிஸ் வச்சு இந்த மெட்ராஸ் டெரஸ்ம்பாங்க அந்த கான்செப்டில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து பாரம்பரியம்னு ஒரு பிளேஸ் வச்சுருக்கோம். அந்த பாரம்பரியத்தில் போனோம்னா எல்லாமே இந்த ஓட்டு வீடு மாதிரி அதில் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஒன்லி வி சர்வ் இட் இன் லீஃப் டைனிங்க. And they also had something to show off their childhood. More of ஒரு வார்த்தையாக சொல்லாமல் இங்கே இருக்கப்போ வந்து ஒரு விஷுவலாக இட் வாஸ் அ பிக் ரிட்ரீட் மாதிரி இருந்ததுங்க. அந்த ஸ்டேஜில் பார்க்குறப்போ we couldn't visualize how it will come, பட் இப்போ அதை பார்க்குறப்போ we were part of this அப்படிங்கிறப்போ we are very proud of this. இங்கேயே பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிளேஸ்ட் அட் பிளேசஸ் வேர் இட் இஸ் ரிக்வயர்ட். சும்மா ஷோகேஸ் பண்ணுங்கிறதுக்காக பண்ணலைங்க. The culture what we had was rich, was very evident in all the items that are displayed.
ஆஃப் த ஷெல்ஃப் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலைங்க, எல்லாமே இன் பர்சன் வி வெண்ட். We had some specifications, it was customized to our requirements. நம்ம மாட்டு வண்டியில் போயும் பார்த்தோம், இதுலேயும் போய் பார்த்தோம். லிட்டரலி தே யூஸ் பரிசலில் போய் ஒரு ஊருக்கு போய் அங்கேருந்து ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்த ஸ்டோரிஸும் இருக்குங்க. அப்புறம் ஆன் த ரோட் கேஷுவலாக போகிறப்போ அப்படியே சைட் ஆஃப் த ரோடில் சிலது பார்த்து இது பண்ணுது. I would say like they always have an eye for the kind of different experiences and an eye for antiques. வந்து சொல்லுவேன் நான் ஜோக்காக வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் ஒரு 100 சாமானை வச்சுருந்தா கூட அதில் ஆன்டிக் எதுன்னு they could find out easily. ஒரு மண்டபம் பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து about 500-600 days ஓல்டு இருக்கும். அது வந்து ராஜபாளையம் பக்கத்தில் பார்த்தா அது வந்து தெரியவே இல்லை, 2 பக்கம் குடிசை போட்டுருச்சு. எடுக்க என்ன ஆச்சுனாங்க, கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு 6 அடிக்கு வந்து அது இருந்துச்சு. 6 அடி வரைக்கும் மண்ணு போட்டு மூடி இருந்துச்சுங்க. அப்புறம் நம்பரை போட்டு கொண்டு வந்து இங்கே ஒவ்வொன்றையும் வந்து அசம்பிள் பண்ணி, அதனால தான் வந்து நான் அந்த பழைய ஃபோட்டோவும் இங்கே ரெஃபரன்ஸுக்கு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கலெக்ஷனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இருந்த இடத்துலேருந்து எடுத்தது, அதுக்கான சர்டிஃபிகேட்டு விஓட்டை வந்து இருக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கினோம். ஆம்பி தியேட்டரையே தெப்பக்குளமாக பண்ணிட்டோம். தெப்பக்குளம் இதில் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு யூனிக் இதுங்க. ஆம்பி தியேட்டராகவும் யூஸ் ஆகும், லைக் தெப்பக்குளம். அண்ட் வந்து உங்களுக்கு அதை சுற்றி இருக்கிற அந்த மண்டபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல் மண்டபம் எல்லாமே பழைய பில்லர்ஸுங்க, அந்த மாதிரி எடுத்து அந்த கல் மண்டபத்தை பண்ணோம். நம்ம எல்லா கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா வில்லேஜினுடைய என்ட்ரன்ஸில் வந்து காவல் தெய்வம்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், என்ட்ரன்ஸில் முதல்ல ஒரு காவல் தெய்வத்தை வைக்கணும் அப்படின்னு நினச்சோம். மாடு வந்து அந்த அளவுக்கு தத்ரூபமா, இந்த நர்வ்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். இந்த மாடுகளை வந்து வரும்போது எனக்கு நிறைய ஹிண்ட்ரன்ஸுங்க. என்னென்னா அங்கங்கே வந்து செக்கிங்கில் வந்து வெட்டினரி லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டான். அதான் என்ன நினச்சிட்டாங்கன்னா எல்லாரும் வந்து இட்ஸ் உயிரோட வருதுன்ட்டுங்க, அந்த மாதிரி. அது சொன்னோன்னே எனக்கு சந்தோஷம். எங்கள் அத்தை மாமா வந்து எப்படின்னா, I would say they're the two sides of a coin, like they complement each other. அத்தை வந்து she was the person behind the screen, the genie behind the screen. She pulled all the strings to make it all work. அத்தை எப்பவுமே சொல்லுவாங்க, இங்கே வந்து நம்மள்ட்ட வேலை செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம வீட்டில் ஒருத்தராக வந்து நம்ம எப்பயும் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுல அத்தை மாமா வெரி பர்டிகுலர். சிட்டியை விட்டுக்கு தள்ளி வர்றாங்கன்னா தே should feel the differenceங்க. அண்ட் அங்கே கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடைக்கணும். மை வில்லேஜுங்கிற ஒரு நேமே வந்து எனக்கு வந்து வில்லேஜ் மேலே இருக்கிற ஒரு ஈடுபாடுனால தான் நம்ம வில்லேஜுங்கிறத வச்சோம். மை வில்லேஜுன்னு வச்சா இட் should be a village theme. ஸோ அந்த வில்லேஜ் தீம்லேருந்து நாங்கள் வந்து டைவெர்ட் ஆகிறதுக்கு விருப்பமே இல்லை. இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு பேர்ட்ஸ் பார்க் ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அது பேர்ட்ஸ் வந்து இட்ஸ் வந்து ஓப்பன் எவரிக்குள்ளே நாமளே உள்ளே போகலாங்க. உள்ளே போனால் ஆல் த மெக்காவுஸுங்க, சன் கார்னியூர் எல்லாமே உங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவோம். இன்ட்ராக்டிவ் பேர்ட்ஸ் பார்க்கு. So with our facility, we have up to 50 species of animals, ranging from birds, rodents, reptiles, amphibians, arachnids, spiders, everything. All of these make a wonderful family to our property. The purpose of these animals is simple. Today's day, when we take an animal and a human,
animals are more generous. They always think about their own species. But when you think about humans, it is only selfish reasons that we take up. We have a lot of potential youngsters who visit us for their holidays. We thought, why not educate their young minds and ignite some light where they go ahead and research better, so that their true passion can be out. So we at Wings of Paradise started with a simple motto. Let's keep pets, but also educate the pet owners. Many people have fancy pets, but they seldom know nothing about them. Not their habitat, not their diet, not the housing conditions. So through this, our MD and the chairman, who are themselves animal lovers, thought about bringing this concept, maybe first of its kind in India, wherein we can be having fun with the animals while educating the bigger masses away. So with us, we have around 12 to 14 varieties of birds that are from different continents. These are all pet creatures where you can pet them, cuddle them, kiss them, and still they'll not do anything. There's a frequent man-animal conflict situations that arises in this village. But people are so used to that they don't care even if an elephant is walking past their house. They take it as a blessing actually. இந்த படம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான படம். இந்த வரிசையில் ஒரு கட்டிடக்கலையை பற்றின ஒரு சரியான படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமாக காத்துக்கிட்டு இருந்தோம். நூற்றாண்டுகள் கடந்த ஒரு தொழில்நுட்பத்தை, வளர்ச்சியை மக்கள் பார்வைக்கு வைக்கிற மாதிரியாக இத்தனை விஷயங்கள் நிரம்பி இருக்கிற இந்த இடத்துல antiques in architecture and how one person's collection could turn out into such a beautiful museum which educates children and people whoever visits here. பார்க்கும்போது நம்மளை பிரமிக்க வைக்கிற ஒரு அம்சம் என்னென்னா, தொழில்நுட்பம் எப்படி இத்தனை வருடங்கள் வளர்ந்து வந்திருக்குது அப்படிங்கிறத அதை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. நான் ஒரு பர்டிகுலராக இந்த மெட்டீரியல் தான். சில பேர் என்ன காயின்ஸ்னால் காயின்ஸில் கலெக்ட் பண்ணுவாங்க, ஸ்டாம்ப்னா ஸ்டாம்பில் கலெக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். கார்னா கார்லேட்டு. எனக்கு என்னென்னா நம்ம கல்ச்சரை காப்பாற்றணும். அந்த கல்ச்சரை காப்பாற்றுறதுக்கு பழைய திங்ஸ் எது இருந்தாலும் ஓல்டு திங்ஸு இட் இஸ் கோயிங் டு பி அ ரேர் அப்படின்னு நினச்சா அதை வாங்கிடுறேங்கிறது தான் எனக்கு என்னுடைய கலெக்ஷனாக இருந்துச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கலெக்ஷன் ஆஃப் ரேடியோஸுங்க, கிளாக்கு, வால் கிளாக்கு, கிராம்ஃபோனு, இது எல்லாமே அங்கே வச்சுருக்கோம். படத்தை இங்கே சாத்தியப்படுத்தின திரு ஏஎஸ் இளங்கோ அவர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தார், மை வில்லேஜில் பணிபுரிகிற இத்தனை நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி.